இந்த நபரு போன் எடுத்து அவருடைய ஒய்ஃபை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருடைய ஒய்ஃப் அவருக்கு பின்னால எதையோ பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பெரிய சிங்கம் படுத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒழுங்கா பேச்சே வரல. சைகையிலேயே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவரும் என்னடி சொல்ற ஒண்ணுமே புரியலன்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறாரு. பயத்துல அவருடைய ஒய்ஃப் அங்கிருந்து ஓடி போயிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அவரு உடனே அவங்கள பிடிச்சி நிப்பாட்டி, நம்ம ஓடி போனா நம்மள சிங்கம் ஈஸியா பிடிச்சிரும், அதனால இங்கேயே கீழே படுத்து செத்து போன மாதிரி நடிக்கலாம்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து அந்த சிங்கமும் ஒரு கர்ஜனை இடுது. அதை பார்த்து இவங்க பயந்து போய் உடனே கீழே படுத்து செத்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிங்கமும் அப்படியே பொறுமையா அவங்கள நோக்கி நடந்து வந்து அந்த நபருடைய காலுக்கு இடையில மோந்து பாக்குது. அப்புறம் அப்படியே பொறுமையா அவங்களுடைய தலை கிட்ட வருது. இப்ப அந்த பொண்ணு அப்படியே நிமிர்ந்து அந்த சிங்கத்தை பாக்குறா. உடனே அது கோவப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிடுது. அது போனதுக்கு அப்புறம் நல்லவேளை நம்மள ஒண்ணுமே பண்ணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா கடைசியில கீழே குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் பயத்துல பேண்ட்லயே உச்சா போயிட்டு இருப்பான். இப்பதான் நமக்கே தெரியுது அந்த சிங்கம் எந்த ஸ்மெல் பிடிக்காம அங்க இருந்து பயந்து ஓடி இருக்குன்னு.